ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சிம்பிள் சமையலில் சூப்பர் டேஸ்டி வத்த குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஒரு பெரிய எலுமிச்சை சைஸ் புளியை எடுத்துக்கோங்க. அதை தண்ணியில் ஊற போடுங்க. பெரிய வெங்காயம் ஒன்று எடுத்து இந்த மாதிரி க்யூப்ஸாக கட் பண்ணிக்கோங்க. எவ்வளவு புளி எடுத்துருக்கோமோ அதுக்கு ஈக்குவலாக சாம்பார் பொடி, கல் உப்பு ரெண்டுத்தையும் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த வத்த குழம்பு பண்ணுறதுக்கு மட்டும் நல்லெண்ணெய் உபயோகப்படுத்தினா தான் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இப்போ கொஞ்ச நாளாக வானவில் அப்படிங்கிற பிராண்ட் நல்லெண்ணெய் உபயோகப்படுத்துகிறேன். 2-3 ஸ்பூன் நல்லெண்ணெயில் 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூனுக்கும் கொஞ்சம் குறைச்சலாக வெந்தயம், 2 ஸ்பூன் துவரம்பருப்பு, ஒரு கைப்பிடி அளவு கருப்பு கொண்டக்கடலை, அப்புறம் உங்களுக்கு தேவையான அளவு மிளகாய் வத்தல் எல்லாத்தையும் போட்டு கடுகு நல்லா வெடிக்கிற வரைக்கும் அதை காய விடணும். அப்புறம் கொண்டக்கடலையும் நல்லா படபடன்னு வெடித்ததுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயத்தை அதில் போட்டு நல்லா வதக்கணும். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கின உடனே நம்ம தனியாக எடுத்து வச்சுருக்கிற சாம்பார் பொடி, உப்பு ரெண்டுத்தையும் இது உள்ளே போட்டு அந்த எண்ணெயில் சாம்பார் பொடி நல்லா பொரியிற மாதிரி ஃப்ளேமை சின்னதாக வச்சு நல்லா வதக்கணும். இந்த சாம்பார் பொடி எண்ணெயில் பொரிஞ்சு நல்ல கமகமன்னு வாசனை வந்த உடனே நம்ம கரைச்சி வச்சுருக்கிற புளியை இதில் ஊற்றணும். இந்த வத்தக்குழம்புக்கு பெருங்காயம் ரொம்ப முக்கியம். நான் கட்டி பெருங்காயத்தை பொரிச்சு போடுவேன், நீங்கள் பவுடர் கூட போடலாம். இப்போ குழம்புக்கு தேவைப்படுற எல்லா இன்க்ரீடியன்ஸும் போட்டாச்சு. இது நல்லா கொதிக்கட்டும். வெங்காயம் நல்லா வெந்து டிரான்ஸ்பரண்ட்டாக ஆகிறது தான் கணக்கு. அது வரைக்கும் இந்த வத்தக்குழம்பு கொதிக்கணும். வெங்காயம் நல்லா வெந்த பின்னாடி அதில் 1 ஸ்பூன் வெள்ளைப்பொடியை போடுங்க. பிடிக்காதவங்க போடணும்னு அவசியம் கிடையாது. இந்த குழம்பு எப்போவும் கொதிக்கும்போது லோ ஃப்ளேமாக இருக்கிறது ரொம்ப நல்லது. இப்போது ஒரு சின்ன பவுலில் 1 ஸ்பூன் அரிசி மாவு எடுத்து கொஞ்சம் போகிற தண்ணியில் அதை கரைச்சி குழம்புல ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ நீர்க்க இருக்கிற குழம்பு இந்த அரிசி மாவு ஊற்றின உடனே கெட்டியாயிடும். இப்போ இதில் 2 ஸ்பூன் நல்லெண்ணெயை ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்க. சில பேர் குழம்பு கெட்டியாகிறதுக்கு ரொம்ப நேரம் கொதிக்க விடுவாங்க. இந்த மாதிரி மாவு கரைச்சி ஊற்றினா அதுக்கு அவசியம் இல்லை. இதை பாருங்கள், சூடான டேஸ்டியான வத்த குழம்பு ரொம்ப குறைச்ச எண்ணெயில் ரெடி ஆகிடுச்சு. சூடான சாதத்தில் நெய் ஊற்றி இந்த குழம்பையும் ஊற்றி சாப்பிட்டா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கட்டாயம் பண்ணி பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஹாப்பி குக்கிங்.